இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஓமையால வந்து விளக்கப்படுற பொருட்களை வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு ஓமை சொல்லுவாங்க. அந்த ஓமை வந்து ஏதாவது வந்து ஒரு பொருளை வந்து விளக்குறதுக்காக இருக்கும். இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து எது சம்பந்தமா வர்ற ஓமை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வம்சத்தை வந்து குறிக்கிறாங்க. அந்த வம்சத்துல வந்து புலியா வராங்க, அதுக்கு பிறந்தது வந்து பூனை ஆகுமா அப்படின்றது வந்து வம்சத்தை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. இதே மாதிரி வந்து நமக்கு நிறைய வந்து கேட்பாங்க. அதை பத்தி வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்றது வந்து வம்சத்தை பத்தி சொல்ற ஒரு உவமை. அடுத்து குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது போல அப்படின்றது வந்து ஒரு இலக்கே இல்லாம இலக்கற்ற செயலை தான் வந்து குறிக்குது. இலக்கே இல்லாம வந்து ஒன்னுக்கு மேல வந்து ஆசைப்படுற மாதிரி அந்த மீனிங்கை வந்து இதுல குறிக்குது. அடுத்தது பாருங்க, புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போல அப்படின்னு சொல்றது தகுதிக்கு மீறின ஆசை. புலியோட உடம்புல வந்து கோடுகள் இருக்கிறத பார்த்து பூனையும் வந்து அதே மாதிரி பண்ணுச்சுன்னா அது என்ன ஆசை? தகுதிக்கு மீறிய ஆசையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எலியும் பூனையும் போல, எலியும் பூனையும்னா வந்து பகை விரோதம் அதை வந்து குறிக்கிறாங்க. குட்டி போட்ட பூனை போல அப்படின்னு சொல்றது வந்து அலைதலை குறிக்கிறது. பூனை வாய் எலி போல அப்படின்றது வந்து துன்பம். பூனைக்கும் தோழன் பாலுக்கு காவலன் என்பது போல பூனைக்கு வந்து தோழன் பாலுக்கு காவல் அப்படின்னு சொல்றது வந்து எதுனா நேர்மையற்ற தன்மையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மதில் மேல் பூனை போல அப்படின்றது வந்து உறுதி இல்லாம, குருடன் கையில் கிடைத்த விலங்கால் போல அப்படின்னு சொல்றது வந்து எதிர்பாராம வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி. ஆடுகின்ற மாட்டை ஆடித்தான் கற்க வேண்டும் அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு அணுகுமுறையை வந்து சொல்றாங்க. அடுத்தது கண்ணிமை போல காத்தான் அப்படின்னு சொல்றது கண்ணிமை போல காக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்பை வந்து குறிக்குது. அடுத்தது அற்ற குளத்தில் அறநீர் பறவை போல அப்படின்னு சொல்றது வந்து தவிப்பு. துள்ளுகின்ற மாடு பொதி சுமக்கும் அப்படின்னு சொல்றது வந்து அடக்கமின்மையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கரடு காட்டிற்கு முரட்டி மண்வெட்டி என்பது போல வந்து தகுந்த தேர்வை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஓமைக்கும் கொடுத்துட்டு அந்த ஓமைக்கு வந்து என்னென்ன பொருளை வந்து நமக்கு குறிக்குது அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து நீங்க பாருங்க. உப்பு தின்றவன் தண்ணீர் குறிப்பது போல அப்படின்னு சொல்றது தவற வந்து யாராலையும் வந்து மறைக்கவே முடியாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாடை அப்படின்னு சொல்றது வந்து அறிவின்மையை வந்து குறிக்கிற ஒரு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது வந்து எந்த பொருளை வந்து நமக்கு குறிக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு கேட்டாங்கல்ல. இப்போ வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது வந்து ஒரு வெளிப்படை தன்மையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி. அது மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஓமைகளை கொடுத்துட்டு அது எந்தெந்த பொருட்களை வந்து விளக்குது அப்படின்றத வந்து நமக்கு ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஒவ்வொன்றையும் வந்து இலக்கணத்தில் வந்து என்னென்ன டாபிக் வந்து கேட்பாங்க, அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சேனலை வந்து வரிசையாக வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.